ஸோ இப்போ அந்த ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு டேர்ம் இருக்குல்ல மேம். லைக் நீங்க சொல்றது எந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸுமே இல்லாம தே ஹேவ் த செக்சுவல் லைஃப் அப்படிங்கிறது. பட் அது என்ன ரொட்டீன்? நெறைய நம்ம நெட்ல படிக்கிறோம். ஆஃப்டர் பீரியட்ஸ் இந்த 4த் டே, 5த் டே செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். வீக்லி 3 டைம்ஸ் இருக்கணும். இயர்லி மார்னிங்ஸ் இருக்கணும். இந்த மாரி நெறைய ChatGPT நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுக்க ஆரம்பிக்குது. ஸோ த டேர்ம் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் 1 இயர்னா அது என்ன? ஓகே. ஐ வுட் சே நவ் ஃபார் அ நியூலி மேரிட் கப்பிள் நீங்க இப்ப இருங்க, அப்ப இருங்கன்னு சொல்றதே ஒரு முட்டாள்தனம். ஓகே. இட் டோன்ட் மேக் செக்ஸ் ஆஸ் அ டோன்ட் மேக் செக்ஸ் ஆஸ் அ ஒர்க். இல்ல அதை வந்து ஒரு ஒர்க்காக ஏன் நினைக்கிறேன்? டு மேக் அ பேபி, ஒரு பேபி மேக்கிங் ப்ராசஸ் வேர் மிஷின்ஸுங்கிறதோட அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர்ஸ் நீட்ஸ், செக்ஷுவல் நீட்ஸ் ஒரு கப்பலாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 months we let them be as they want. They explore each other. Then they find out what they want. அவங்களுக்கு என்ன பிடிக்குது, as a woman அவளுக்கு என்ன பிடிக்குது, as a man அவருக்கு என்ன பிடிக்குது when it comes to a sexual relationshipங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கப்பிள் டெஃபினட்டாக வரணும். செவரல் கப்பிள்ஸ் சொல்லணும்ல, கான்டாக்டே இல்லாமல் கன்சீவ் ஆகணும்னு வருவாங்க 6 மாதத்தில். நாங்கள் கான்டாக்டே அச்சீவ் பண்ணல, ஆனால் எங்களுக்கு குழந்தை மட்டும் வேணும்னு சொல்லிட்டு. பட் குழந்தை மட்டுமே இஸ் நாட் லைஃப். யூ டு பிரிங் த சைல்டு ஆஸ் அ ஃபாதர் அண்ட் மதருங்கும் போது ஒரு கப்பிள்ஸ்குள்ளே ஒரு நல்ல ஒரு செக்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எங்கேயாவது இருக்கணும். ஓகே.